ஒரு ஸ்டேர் கேஸ் பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில ஸ்டேர் கேஸ்லாம், சில படிக்கட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ அவ்வளோ ஆயிட்டா, நோ, இட்ஸ் நாட் பாசிபிள், என்னால ஏறவே முடியாது. ஏறி பாருங்க, ஒவ்வொரு அடியை வச்சு ஏறி பாருங்க. ஒவ்வொரு படிக்கட்டை ஏறும் போது ஒரு படிக்கட்டுலயும் கர்த்தர் உன் கூட சொல்லுவாரு, உன் மேல ஒரு தரிசனம் இருக்குது, உன் மேல ஒரு தரிசனம் இருக்குது, உன் மேல ஒரு தரிசனம் இருக்குது. உன் தரிசனத்தை கெடுக்கிறதுக்கு சில ஆத்மா வரும். உன் தரிசனத்தை தூக்கி போடுறதுக்கு உன் கூட க்ளோஸா இருக்கிறவங்க வருவாங்க. உன் தரிசனத்தை தூக்கி போடுவதற்கு உன் ஃபேமிலி இருக்கும். உன் தரிசனத்தை தூக்கி போடுவதற்கு, ஏய் உன்னால முடியாது போ, ஏய் உன்னால முடியாது போ, ஏய் உன்னால, நோ இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் கர்த்தர் உனக்குள்ள அந்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறான இந்த சூழ்நிலைகள் மத்தியில யார் வந்து அமைக்கி போட்டாலும், யார் வந்து ஒரு தூக்கி போட்டாலும் உன்னை நிக்க வைப்பாரு பாருங்க. உன்னை அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்க வைப்பாரு. உன்னை ஸ்ட்ராங்கா நிக்க வைப்பாரு. நான் ரொம்ப எப்போதுமே ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லுவேன், என்னன்னாக்கா 16 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் மாறல. என் தரிசனத்தோட தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் எதுக்காகவோ என்னை மாத்திக்கவே இல்லை. என்கிட்ட அன்னைக்கு இருந்தவங்களும் சரி, இன்னைக்கு இருந்தவங்களும் சரி வந்து கேட்டாங்கன்னாக்கா சேம் அதேதான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பேசின பிரசங்கங்களை கேட்டுட்டு இன்னைக்கும் அப்படியேதான் பேசுறீங்கல்ல, அப்படியேதான் நிக்கிறீங்கல்ல. தரிசனத்தோடு வாழ்ந்து பாரு. ஏன் நீ விட்டு கொடுக்க கூடாது? ஏன் உன்னுடைய சூழ்நிலையை ஏன் விட்டு கொடுக்க கூடாது? உனக்கு இப்படிதான் இருக்கணுமா? இப்படிதான் போகணுமா? நீ இப்படிதான் பரலோகம் போகணுமா? நீ இப்படிதான் இந்த வழியில தான் நீ பரலோகம் போகணுமா? இந்த ஷார்ட் கட்ல தான் பரலோகம் போகணும். பாஸ்டர் இதெல்லாம் சொன்னாலீங்க, ஷார்ட் கட்டா எதனா ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. எந்த வழியும் கிடையாது. கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா? உன் பாஸ்டர்ஸ் மூலமா எத்தனை முறை பேசி இருக்கிறாரா? நீ இப்படிதான் ஆக போறன்னு பேசிக்கிறாரா? அதுதான் நடக்கும். நீ இன்னைக்கு யோசிக்கலன்னா கூட உன் 40 வயசுல உட்காந்துச்ச இததான் சொன்னாங்க, நான் கேட்காம போயிட்டேன்ட்டு அன்னைக்கு நீ ஃபீல் பண்றதுக்கு இன்னைக்கே உணர்ந்து அந்த தரிசனத்தை கேரி பண்ணுங்க. கேரி த விஷன் ஆஃப் காட். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு சுவாமி என்னோடு கூட பேசுங்க, என் கூட இருங்க, எனக்கு ஆண்டவரே என் கூட இருங்கன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார்.